அன்பிற்குரிய ஆன்மீக நண்பர்களுக்கு மதுராந்தகம் தமிழ் விரும்பியின் வணக்கம். 12 திருமுறைகளில் வருகின்ற ஒவ்வொரு சொல்லும் சிவபெருமான் இந்த மண் மீதில் உள்ள உயிர்களுக்காக இறங்கி அவரே சொன்ன மந்திர சொற்கள் என்பதில் மிகையல்ல. ஏனென்றால் திருமுறைகளில் இருக்கின்ற சொற்கள் அனைத்தும் ஈசன் சொல்லே, அவன் அருளாலே நான் அதை கூறுகிறேன் என்று ஒவ்வொரு 11வது பாடலிலும் திருஞான சம்பந்தர் கூறுகிறார். அப்படிப்பட்ட இறைவனுடைய சொல்லில் திருமுறை காணும் பொழுது அதில் இருக்கின்ற சொல்லின் வலிமை, அதனுடைய உண்மைத்தன்மை, அதனுடைய பெருமை நாம் விளங்கி கொள்ளலாம். இந்த உயிரானது நல்வினை செய்து நலம் பெற்று ஈசனின் திருவடிப்பேற்றுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உயிரை அவரவர் வினைப்படி இறைவன் படைக்கிறான். அவரவர் வினைப்படித்தான் நாம் இந்த பூமியில் வந்து பிறக்கிறோமே தவிர இறைவன் தானாக எந்த உயிருக்கும் வினையை புகுத்துவதில்லை என்பதை நாம் அனைவரும் அறிந்ததே. நாம் செய்த வினையின் பயன்தான் நாம் மீண்டும் இந்த பூ உலகில் பிறப்பை எடுத்து அனுபவிக்கின்றோம். நேற்று நீங்கள் சாப்பிட்ட உணவு ஜீரணமாகி அது சத்துக்களாக மாறி இரத்தமாக மாறி நமக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் உடலுக்கு தந்தால்தான் நம்மால் பேச முடியும், நடக்க முடியும், எழுத முடியும், வேலைகள் செய்ய முடியும். அதற்கு நாம் நேற்று சாப்பிட்ட உணவு அது சக்தியாக மாறுகிறது. அதுபோல் இந்த பிறவியில் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது குறித்து நீங்கள் சிந்தித்தால் அது போன பிறவியினுடைய வினைப்பயன். எதற்காக நான் வினைப்பயன் என்று சொல்கிறேன் என்றால், திருஞான சம்பந்தனுடைய பாடலில் ஒன்று நாம் இன்று சிந்திக்கப் போகிறோம். நீனாலும் நன்னெஞ்சி நினை கண்டார் ஆர் அறிவார், சானாலும் வாழ்நாளும் சகை காட்டியம் பெருமானுக்கே, பூநாளும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப, நானாலும் நவின்றேத்த பெறலாமே நல்வினையே என்று கூறுகிறார் பெருமான். பெறலாமே நல்வினையே என்று திருஞான சம்பந்தர் கூறுகிறார். எப்படி பெறலாம் நல்வினையை என்றால், நெஞ்சமே மனமே நீ கேட்டுக்கொள். நீ என்ன செய்கிறாய்? தினசரி சிவபெருமானை நினைக்க வேண்டும். ஆனால் இந்த மனம் வேறொன்றை பற்றுகிறது, வேறு ஏதேதோ சிந்திக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில், அப்படிப்பட்ட காலத்தில் சிவனை எங்கே நினைப்பது இந்த மனம்? அதனால் ஞானசம்பந்த பெருமான் மனதிற்கு சொல்கிறார், கட்டளை இருக்கிறார். மனமே நீ நாளும் சிவனை நினை, நீ நாளும் நன்னெஞ்சே. அந்த மனதை கூட கொஞ்சம் தாஜா செய்வது போல் சொல்கிறார். கொஞ்சம் தன் பக்கம் ஈர்ப்பதற்காக, நல்ல மனமே, குழந்தைகளை சொல்லணும்ல, நல்ல பொருளில் வாப்பா சாப்பிட்டுருக்கண்ணா அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இந்த மனம். ஏன்னா மனம் பற்றினால்தான் ஒரு காரியத்தை நாம் ஊன்றி செய்ய முடியும். ஆனால் அப்படி ஊன்றுவதற்காக அந்த மனம் ஒருமைப்பட வேண்டும் என்றால் நாம் அதற்காக, அதாவது ஒரு தியான நிலையில் இருந்தால் ஒழிய நம்ம மனம் ஒன்றாது. நாம் இறைவனை அடையலாம் அல்லது ஒரு பதிகம் பாடலாம் என்று நினைக்கும் பொழுது நம்முடைய மனம் அந்த பதிகத்தை பார்க்கும். ஆனால் கண்கள் மட்டுமே பதிகம் பார்க்கும். அந்த மனம் வேறு எங்கோ சிந்திக்கும், வேறு எங்கோ பறக்கும். அப்புறம் எப்படி பதிகத்தை படிப்பது? மனம் எதில் எப்படி ஒன்றும்? அதனால்தான் என்னுடைய நல்ல மனம் அல்லவா நீ, என்னுடைய நல்ல குழந்தை இல்லையா, சாப்பிட்டுக்கண்ணா, இந்த மருந்தை குடிச்சிருமா அப்படின்னு தாய் எப்படி குழந்தையை அன்பாக சமாதானப்படுத்தி கூறுவார்களோ, பெருமான் சொல்கிறார்,
நீ நாளும் நன்னெஞ்சே நன்னெஞ்சே, என்னுடைய நல்ல நெஞ்சமே, மனமே, நீ என்ன செய்கிறாய்? என்ன செய்கிறாய்? இறைவனை நினை என்று சொல்கிறோம், சிவபெருமானையே நினை என்று சொல்கிறோம். ஆனால் சிவபெருமானை எங்கேது நினைப்பது? வேறு ஏதேதோ சிந்திக்கிறாய், வேறு எங்கெங்கோ போகிறாய். அதனால் நீ நாளும் நன்னெஞ்சே, நினை கண்டார் யார் அறிவார்? உன்னை யாராலும் புரிஞ்சிக்க முடியாது. என்ன, இந்த மனதை யாரால் புரிந்துக்கணும்? நினை கண்டார் யார் அறிவார்? அடுத்தது சொல்கிறார், பூனாலும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப நானாலும் நவின்றேத்த பெறலாமே நல்வினையே. எப்போதுனா, சானாலும் வாழ்நாளும், சாவனாலும் வாழ்கின்ற நாளும் என்னுடைய மனமே, சானாலும் வாழ்நாளும் சாய்க்காட்டில் இருக்கின்ற என் பெருமானுக்கு பூவை சுமந்து சென்று பூவை சூடி சென்று பூவை கொண்டு சென்று பெருமானுக்கு சூட்டி பூநாமம் தலை சுமப்ப புகழ்நாமம் செவி கேட்ப, இறைவனுடைய திருநாமத்தை செவிகள் எப்பொழுதும் கேட்கிறாபடி உன்னுடைய சிந்தனை செய். அந்த செவி கேட்பதற்கு ஏற்றது போல் உன்னுடைய நாக்கு, உன்னுடைய வாக்கு எப்பொழுதும் சிவத்தையே பேசிக்கொண்டிருக்க வேண்டும், சிவத்தையே உச்சரித்து கொண்டிருக்க வேண்டும், சிவத்தினுடைய செயல்களையும் அற்புதங்களையுமே பரப்பி கொண்டிருக்க வேண்டும். இப்படி அவர் தலைக்கு ஒரு கட்டளை இருக்கிறார், நாக்குக்கு ஒரு கட்டளை இடுகிறார், மனதுக்கு ஒரு கட்டளை இடுகிறார். அதாவது நானாலும் நவீன்றேத்த பெறலாமே நல்வினையை. இப்படி இது நாக்கு என்பது, இந்த வாய் என்பது பேசுவதற்கான வாய். நிறைய பேர் இதை உண்பதற்கான வாயாக கருதுகிறார்கள். உண்பது மட்டுமே வாய்வினுடைய கடமை அல்ல. சிவனுடைய நாமங்களை உச்சரிப்பதும், சிவனுடைய அரிய பெரிய செயல்களை கூறுவதும், எப்பொழுதும் சிவத்தையே சிந்திப்பதற்கு நம்முடைய மனம், மொழி, மெய், காயத்தை பயன்படுத்த வேண்டும் என்று ஆன்றோர்கள் கூறுகிறார்கள். ஆக தலையில் பூக்களை சுமந்து கொண்டு சென்று இறைவனுக்கு அர்ப்பணிப்பதும், பூனாலும் தலை சுமப்ப புகழ்நாமம் செவி கேட்ப, அவனுடைய நாமாவளிகளை, சிவனுடைய பெருமைகளை, அருமைகளை உங்களுடைய செவிகள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நானாலும் நவீன்றேத்த, அடுத்ததாக உன்னுடைய நாக்கு, உன்னுடைய வாய் எப்பொழுதும் சிவத்தையே பேச வேண்டும். இந்த பாடலில் 2 சொற்களை நாம் சரியாக ஊன்றி கவனிக்க வேண்டும். என்னவென்றால், அதாவது மனதிற்கு சொல்வது போல ஞானசம்பந்தர் பெருமான் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நீ நாளும் நன்னஞ்சே, நினை கண்டார் யார் அறிவார்? நல்ல மனமே, உன்னை முழுதுமாக அறிந்தவர் யாராவது இருக்கிறார்களா? இல்லை. சரி, அந்த மனம் இருக்கின்ற நாம், அந்த மனதுக்கு சொந்தக்காரனாகிய இந்த மனிதர்கள், மனம் இருப்பதனால் தானே அவர்களுக்கு பெயர் மனிதர். மனதை உடையவர் என்பதால் மனிதர். இந்த மனிதர்கள் நல்வினை செய்ய வேண்டும். நல்வினை செய்தால்தான் இந்த பிறவியில் ஈசனுடைய திருவடியை பெற்றுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும், கடை தேர முடியும் என்பதற்காக 3 செயல்களை செய்ய சொல்கிறார். தலையில் நீங்கள் பூக்களை சுமந்து கொண்டு இறைவனுக்கு சென்று அர்ப்பணியுங்கள். பூனாலும் தலை சுமப்ப, இறைவனுடைய புகழினை, அவனுடைய சிறப்பினை, அருமை பெருமைகளை உங்கள் காதுகள் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். அடுத்தது என்ன சொல்கிறார்? நான் ஆளும் நவின்று ஏத்த, உங்கள் வாயானது, நாக்கானது இறைவனுடைய, சிவனுடைய பெருமைகளை, அருமைகளை, அவருடைய நாமாவளிகளை, அவருடைய பதிகங்களை எல்லாம் பாடி பரவிக்கொண்டே இருக்கும். தலைக்கு ஒரு கடமை, தலைக்கு பூவை சுமக்க சொல்கிறார். காதுக்கு ஒரு கடமை, சிவனது அருமை பெருமைகளை, அவருடைய பதிகங்களை கேட்பது. அதுபோல் அந்த வாக்கு, அதில் அவர்கிட்ட வாய் என்று சொல்லவில்லை, நாக்கு என்று சொல்கிறார். வாய் என்பது எப்பொழுதும் உண்பதற்காக படைக்கப்பட்டது என்று பலர் நினைத்து கொள்வார்கள். ஆனால் அந்த நாக்கானது, நாக்கு இருந்தால்தான் பேச முடியும். அந்த நாக்கானது இறைவனுடைய திருநாமங்களை பேசி பேசி பேசி
நான் தழும்பு ஏற வேண்டும். அந்தளவுக்கு இறைவனுடைய பெருமையை பேச வேண்டும். இந்த 3 கடமைகளை நீ செய்தாய், 3 செயல்களை செய்தாய், நல்வினையை பெற்று இந்த நல்வினையின் மூலமாக இப்பிறவியில் சிவனை நினைந்து இந்த 3 செயல்களையும் நீ செய்தால் இறைவனுடைய திருவடிக்கு நீ உரியவராகலாம் என்று சொல்கிறார். ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு வார்த்தை என்ன சொல்கிறார்? சானாலும் வாழ்நாளும் சாய்காட்டி எம் பெருமானுக்கே பூனாலும் தலை சுமப்ப புகழ்நாமம் செவி கேட்ப நானாலும் நவீன்றேத்தன்றார். சாய்காட்டி எம் பெருமானுக்கு சானாலும் வாழ்நாளும் அப்படின்றார். ஒன்று சாகிற நாள் வரைக்கும் நீ அவருடைய சிவபெருமானுக்கு பூவால் கொண்டு போய் நீ அர்ச்சனை செய், பூவால் நீ அவரை அலங்கரி என்று சொல்லலாம். சாகிற வரைக்கும் உன்னுடைய செவிகள் சிவபெருமானுடைய பெருமையை கேட்கட்டும். நீ சாகிற வரைக்கும் இறைவனுடைய திருநாமத்தை கூறிக்கொண்டே இருக்கட்டும். அதுதான் உன்னுடைய நாக்குக்கு பெருமை, வாயுக்கு பெருமை அப்படின்னு சொல்லலாம், சாகிற வரைக்கும். ஆனால் இதில் ஒரே சொல் போல ஒரே அதாவது பொருள்படிமடியான 2 சொற்களை சொல்கிறார். சானாலும் வாழ்நாளும். சானால் என்றால் என்ன, வாழ்நாள் என்றால் என்ன? சானால் என்றால் இந்த மனிதன் பிறந்து வளர்ந்து அவனுடைய வினைப்பயன் காரணமாக இந்த மண்ணுலகை விட்டு செல்கின்ற அந்த இறுதி நாள். எல்லோருக்கும் டேட் ஆஃப் பர்த் தெரியும், டேட் ஆஃப் டெத்து தெரியுமா? இதுதான் பிறப்பின் ரகசியம் அல்லவா? படைக்கும் பொழுது இறைவன் மனிதனை படைத்து இவ்வுலகத்துக்கு அணுகும் பொழுது அவன் பிறக்கின்ற தேதி அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அதே மனிதனுக்கு அவன் எப்பொழுது இறப்போன் என்று தெரியுமா என்றால் தெரியாது. அதுதான் சூட்சுமம் அல்லவா? இறக்கிற நாள் தெரிந்தால் இருக்கிற நாளை நாம் நல்லபடியாக கழிக்க முடியாது அல்லவா? நம் மனம் வேறு மாதிரியாக சிந்து கொண்டிருக்கும் அல்லவா? அதனால்தான் யார் எப்பொழுது தெரிவார்கள் என்று தெரியாது. அதனால் அதை சாநாள் என்று சொல்கிறார். சாநாள் என்றால் சாகிற நாள் அப்படி வச்சுக்கலாம், இறக்கிற நாள். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு? சானாலும் வாழ்நாளுன்றார். அடுத்தது சாகிற நாளும் ஒன்று தான், வாழ்கிற நாளும் ஒன்று தானே. என்ன இது? ஒரு மயக்கம் தருகிற சொல்லாக 2 சொற்களை கூறுகிறார். அதுபோல் தலை சுமப்ப என்கின்ற இன்னொரு சொல்லும் எனக்கு ஒரு மயக்கம் தருகின்ற சொல் தான். ஏனென்றால் சிவபெருமானுக்கு நாம் பூக்களை கூடையாக கொண்டு போய் தலையில் சுமந்து கொண்டு அவருக்கு நாம் அர்ச்சனை செய்து அவரை அலங்கரிக்க வேண்டும். அதாவது அவர் என்ன சொல்கிறார்? கூடையில் பூக்களை கொண்டு சென்று இறைவனுக்கு அர்ப்பணித்தாலும் அல்லது அவரை அலங்கரித்தால்தான் நாம் கடை தேர முடியுமா என்று சொல்வார் ஞானசம்பந்தர். அப்படி எளிய வகையிலே அவர் பல்வேறு நமக்கு கிடைக்கின்ற பூக்கள், அது தும்பையோ கொன்றையோ வில்வமோ உன்மத்தம் பூவோ, இப்படி எதில் வேண்டுமானாலும் அவர் திருப்தி அடைந்து விடுவார். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பூனாலும் தலை சுமப்ப என்று சொல்கிறாரே. சுமந்து செல்ல வேண்டுமென்றால் எத்தனை அளவு கனமான பொருளை சுமந்து என்று சொல்வார்கள்.